ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம 2 விதமான சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சரஸ்வதி பூஜைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை முளைக்கட்டி தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு 200 கிராம் கொண்டக்கடலையை காலையிலேயே ஊற வச்சிட்டேன். ஈவினிங் அந்த தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு ஓவர் நைட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். எல்லா வகையான சுண்டலும் இதே மாதிரி தாங்க முளைக்கட்டணும். இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப விசில் விடாதீங்க. நம்ம இப்போ சுண்டல் தாளிச்சிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பல்லாரியும் காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு சுண்டல் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு வேண்டாங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த சுண்டல் உங்களுக்கு தாளிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேக வச்சு அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூலில் லஞ்சுக்கு சைடிஷ்ஷாக கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நமக்கு சூடான சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம நிலக்கடலை வச்சு சுண்டல் தாங்க ட்ரை பண்ணி போகிறோம். இந்த சுண்டல் நம்ம தாளிக்க போகிறது இல்லைங்க. இந்த சுண்டல் வேக வச்சு நம்ம சேலட் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு 200 கிராம் நிலக்கடலை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. காலையில் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் குக்கர்லலாம் போடணும்னு அவசியம் இல்லை, பாத்திரத்தில் போட்டிங்கனாலே சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம சேலட் செய்கிறதுக்காக ஒரு துருவின கேரட், ஒரு பல்லாரி, கொஞ்சம் குடமிளகாய், 1/4 தக்காளி சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு மல்லித்தலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சேலட் மாதிரி சுண்டல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.